நீங்க சொன்னீங்களா பிரபுஜி இந்த மஞ்சள் போட்டா அதுல அதாவது அதோட இடத்துல இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதான்ட்டு. இப்ப மோஸ்ட்லி கிச்சன்ல தான் வந்து வந்துருது பிரபுஜி. ஸோ நம்ம பிரசாதம் பண்ண சொல்ல அது கண்டாமினேட் ஆயிருதுல பிரபுஜி. ஸோ நம்ம எவ்வளவுதான் அதை இது பண்ணாலும் மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டுனா நம்ம மஞ்சள் போட்டாலும் அது மறுபடியும் வந்துருது பிரபுஜி. பிகாஸ் மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதை கிளீன் பண்ணி எடுத்தாதான் நம்ம கிச்சனை கிளீனா வச்சு போகா எல்லாம் பண்ண முடியல பிரபுஜி. எப்படி ஐ மீன் அது வந்து கண்டாமினேட் அது மட்டும் இல்ல. அண்ட் தென் நோ கர்மா ஃபுட் இல்ல, கர்மா ஃபுட் ஆயிடுது பிரபுஜி. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எறும்புகளுக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. நீங்க பிரபுபாருடைய அப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா, கௌர் மோகன் தேவ் அவர் துணி கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஸோ துணி கடையில பார்த்தீங்கன்னா, ஓகே. எலி வந்து சாப்பிட்டே இருக்கும். எலி வந்து துணியெல்லாம் கடிச்சிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன தெரியாம பண்ணுவாரு, நைட்டு பூட்டும்போது எலிக்கு தனியா ஃபுட் எடுத்து வச்சுட்டு போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணும், எலி அதை சாப்பிட்டுட்டு துணியை கடிக்காது. அவர் வந்து எலியை பிடிச்சி சாகடிக்கலாம் செய்யல. அதுவும் ஒரு உயிரினம் தான், அதுக்கும் இடம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டார். நான் அந்த மாதிரி செய்யலாம். அந்த எறும்புகளுக்கு தனியா அதை எடுத்து வச்சிடலாம். அதை மட்டும் சாப்பிட்டது போயிடும். டெய்லியும் கிளீன் பண்ணாவே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வராது. அதே போல துடைக்கிறதும் நம்ம வந்து கோமூத்திரம் இது இருக்குல்ல, கோவாக்கு இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம கிளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல்லுக்கும் எறும்புகள்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓகே. ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம இன்னொரு வந்து விஷயம் ஃபெனாயில் பிரபுஜி, இந்த ஃபெனாயில் இது அந்த மாதிரி கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்ணாம வேப்பம் ம், வேப்ப இலை இருக்கு இல்லையா, இந்த வேப்பம் தண்ணி அதோடைய ம். அதோடைய அதோடைய ஆயில் அது கொஞ்சம் கலந்து எஸ். நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வராது. ஓகே. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. இப்போ நம்ம டிவோட்டிஸ்குள்ள இதுலயே வந்து இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வந்து நம்ம வந்து உக்ரம் வீரம் தான் படிக்கிறோம். வீரம் படிச்சு அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காண்டி. ஸோ இப்போ இது சொன்னதுல இருந்து ஐ மீன் நானும் நேற்று கிளாஸ்ல இருந்தேன். ஸோ எப்படின்னா நம்ம ப்ராப்பரா இப்போ நீங்க சொன்னீங்க ப்ராப்பரா உச்சரிக்கும். பிகாஸ் நம்ம இதுல டிசைட்ரியில பார்த்து தான் நம்ம இது பண்றோம். பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் பண்ண பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பிகாஸ் அந்த டிவோட்டியோட ப்ரொடெக்ஷன் காண்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் ஹரே கிருஷ்ண யாருக்காவது உடம்பு சரியில்லை மந்திரத்தை விட ஃபீல் ஒரு பண்ணாலும் பெரிய புரியுது. மந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட ஒரு பெரிய மந்திரம் நீங்க இருக்குன்னு சொல்லி காட்டிருங்க. நம்ம என்ன வேணா பண்ணலாம். சோ நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பத்தாது, அதுக்கு பதிலா நம்ம நரசிம்ம மந்திரமும் சேர்ந்து சொன்னாதான் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ஓகே. அது மந்திரத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அபராதமா மாறி போயிடுது. ஹரே ஓகே. கிருஷ்ண மந்திரம் ஒரு மாலை பண்ணிட்டு, ஓகே நம்ம இப்ப அந்த ப்ரொடெக்ஷன், அந்த டிவோட்டியோட ப்ரொடெக்ஷனுக்காக நரசிம்ம மந்திரம் சொல்ல போறோம். அப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப இவ்வளவு நேரம் யாரை கூப்பிட்டு இருந்தீங்க? அது ஹரே கிருஷ்ண மந்திரம். ஹரே கிருஷ்ண மந்திரம் அந்த பக்தரை பாதுகாக்காது. பட் நரசிம்ம மந்திரம் பக்தரை பாதுகாக்கும். இதை விட ஒரு அபராதம் மந்திரத்துக்கு என்ன செய்ய முடியும் நம்ம? பகவானுடைய ஆக்சுவலா ஹரே கிருஷ்ண மந்திரம் போதுமானதே. இல்ல நம்ம கம்பேரிசன் அந்த மாதிரி இல்ல பிரபுஜி. ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் நரசிம்ம என்ன கவச்சம் ரீசன்? எல்லாம் படிக்கிறாங்க என்ன ரீசன் அது? டெம்பிள் எல்லாம் ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் டெம்பிள் த ரிசைட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்றோம் த அப்படின்னா டிவோட்டி. நரசிம்மருடைய குணத்தை தெரிந்து கொள்வதற்காக, நரசிம்மரை புகழ்ந்து சொல்வதற்காக அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அது தப்பு கிடையாது. ஓகே. ஓகே. சோ நீ ப்ரொடெக்ஷன் காண்டி. கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கான்சியஸ்னஸ் சொல்றோம் அப்படின்ட்டு. நரசிம்மரை புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லலாம், தப்பே கிடையாது. எத்தனை மந்திரம் வேணா சொல்லலாம். பட் ஓகே. எனக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஹெல்ப் பண்ணாது, நரசிம்ம மந்திரம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய அபராதம் எதுவுமே இருக்காது. ஓகே. ஓகே பிரபுஜி. தேங்க்யூ நீங்க தேங்க்யூ சோ மச் என்னைக்குமே பிரபுஜி. நீங்க என்னைக்காவது வந்து பிரபுபாதர் அந்த நரசிம்ம மந்திரத்தை சொல்லுங்க ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பிரபுஜி. எங்கேயுமே இல்ல. கிடையாது. இல்ல பிரபுபாத உட்காந்து என்னைக்காவது நரசிம்ம மந்திரம் 108 முறை சாண்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல 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 கிடையாது. பிரபுஜி. சிம்பிள். ம். வெரி குட். ஹரே கிருஷ்ண மந்திரம் தேங்க்யூ சோ போதுமானது மச். நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு. நம்ம எல்லா மந்திரமும் சொல்லலாம். ம். ஆனா அதை வந்து நான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட உயர்ந்தது அப்படின்னு எண்ணத்தோட சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியம். ஓகே ஓகே. ஓகே ஓகே. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.